ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். உங்கள் எல்லாரையும் மாஸ்டர் மேத்ஸ் கிளாஸ்க்கு எழுதி வர இருக்கேன். ஏற்கனவே இன்இக்வாலிட்டிஸை பற்றின பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க தயவுசெய்து வீடியோவை போய் பாருங்கள். அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு இன்இக்வல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்டர்வல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் இருக்குது. அதில் ரெண்டு மிக முக்கியமான டைப் என்ன அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் அண்டு க்ளோஸ்டு இன்டர்வல். சரியா? ஓப்பன் இன்டர்வலில் முதல் லெட்டர் என்னது ஓ, ரைட்டா? இந்த ஓவை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? புரிதப்பட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த சிம்பிளும் அப்படி தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி க்ளோஸ்டு இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடட் அப்படின்ற எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐ எப்படி ரெண்டாக பிரித்தா எப்படி வருது? இந்த மாதிரி வருதா? ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி இருந்துச்சுன்னா அது என்னது? க்ளோஸ்டு இன்டர்வல். சரியா? இப்போது ப்ராக்டிக்கலாக இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில கூடிய டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ரைட்டா? இப்போது இந்த பாருங்கள், ஓப்பன் இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் 2,5 என்ன இருக்குது? ஓப்பன் ப்ராக்கெட்டில் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 2க்கும் 5க்கும் நடுவில் தான் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்படி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா the numbers are greater than 2 and lesser than 5 அப்படின்னு அர்த்தம். சரியா? அதாவது 3யும் 4 மட்டும்தான் வரும். புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? எது வராது? இந்த 2வும் 5வும் வராது. அதுக்கு பதிலாக அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். அதுவே க்ளோஸ்ட் இன்டர்வல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2, 5 ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டோம்னா இந்த 2 and 5வும் வரும். அதுக்கப்புறம் நடுவில் இருக்க நம்பர்ஸும் வரும். 2, 3, 4, 5. புரியுதா உங்களுக்கு? ஸோ 2, 3, 4, 5. சரியா? இந்த நம்பர் எல்லாமே இன்க்ளூடட் ஆகும். ரைட்டா? புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுதான் வந்து என்னதுன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல். ரைட்டா? ஸோ அப்போ ஓப்பன் இன்டர்வல்னா என்ன? அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வராது. சரியா? அதுவே க்ளோஸ்ட் இன்டர்வல்னா என்ன? அந்த லிமிட்டில் இருக்க நம்பரும் வரும். ரைட்டா? ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடு ஓப்பன்லையும் இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2, 5. அப்போ 2 ஓப்பனில் இருக்குது, 5 வந்து க்ளோஸ்டில் இருக்குது. அப்போ என்ன வரும்? 3, 4, 5. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸும் வந்துடும், 5 வந்துடும். ஆனால் எது மட்டும் வராது? 3 மட்டும் வராது. சரியா? அதே இங்கிட்ட வந்து சிம்பிள் வந்து க்ளோஸில் இருக்குன்னா 2 வந்துடும், ஆனால் 5 வராது. அப்போ அதாவது 2, 3, 4 வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான். ரைட்டுங்களா? ஸோ இந்த 4 தான் நீங்கள் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ்டு இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல்னா எக்ஸ்க்ளூடட்னா என்ன? அந்த நம்பர்ஸை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதுவோம். சரிங்களா? க்ளோஸ்டு இன்டர்வல்னா என்ன? அந்த நம்பரையும் இன்க்ளூட் பண்ணி எழுதுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து இன்ஃபினைட் இன்டர்வல்னா வேறு ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஃபினைட்டில் முடிஞ்சுன்னா அது இன்ஃபினைட் இன்டர்வல்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது. ரைட்டா? அப்போ என்ன வரும்? இப்போ 2 இன்ஃபினைட் வந்துட்டுனா 2, 3, 4, 5, 6 வந்துகிட்டே இருக்கும். சரியா? அதுவே இன்க்ளூடட் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இந்த க்ளோஸ்டு ஏ வந்துச்சுன்னா 2வும் சேர்ந்து வரும். அவ்வளோதான். புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி தான் இந்த பக்கம். சரிங்களா? ஸோ அப்போ இன்ஃபினைட் இன்டர்வல் அப்படின்றது இன்ஃபினைட்டில் முடிக்கக்கூடிய அல்லது இன்ஃபினைட்டில் தொடங்கக்கூடிய இன்டர்வல் தான் நம்ம இன்ஃபினைட் இன்டர்வல்னு சொல்கிறோம். ஸோ இதை ஒரு தடவை லைட்டாக நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேவி கர்வ் மெத்தடில் ஒரு இன்ஈக்குவல் ஈக்குவேஷனை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன இருக்குது நம்மகிட்ட நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். x - 1 x + 2 divided by x - 3 all are greater than 0. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். அதான அர்த்தம். ஏன்னா 0வோட பெருசாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்னு அர்த்தம். ரைட்? இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபேக்டரைஸ் பண்ணணும். என்ன பார்க்கணும்? ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? பட் இந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் ஆகி தான் இருக்குது. x - 1 x + 2 x - 3 அப்படின்னா ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் தான் இருக்குது. சரியா? ஒருவேளை ஃபேக்டரைசேஷனில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். சார் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். புட் த ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு 0. x - 1 is equal to 0, x + 2 is equal to 0 and x - 3 is equal to 0. x - 3 is equal to 0. சரியா? அப்போ therefore x ஓட வேல்யூ என்ன வரலாம்? -1 அங்கிட்டு போச்சுன்னா +1 வரலாம், +2 அங்கிட்டு போச்சுன்னா -2 ஆகும்.
அகைன் -3 எங்கே போச்சுன்னா +3 ஆகும். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம், அடுத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு நம்பர் லைனில் எழுதணும். சரியா? பிளாட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆன் நம்பர் லைன். சரியா? நம்பர் லைனில் நம்ம ஒரு இந்த இதை போடணும். சரியா? இது ஒரு நம்பர் லைன் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது 0, ஆனால் நம்ம நம்பர் லைனில் 0 கிடையாது. சரியா? அதனால் மேலே எழுதிக்கிறேன். இந்த பக்கம் என்ன இருக்கும்? -1, இது -2. சரியா? இந்த சைடு என்ன இருக்குது? 1, இந்த சைடு 2, 3. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நான் நம்பர் லைனில் என்ன பண்ணிட்டேன்? நோட் பண்ணிட்டேன். சரியா? இப்போது என்னென்ன இன்டர்வல் கிடைக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு இன்டர்வல், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் அகைன் இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல். சரியா? புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சைடு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி இருக்கும், இந்த சைடு நெகட்டிவ் இன்ஃபினிட்டி இருக்கும். சரியா? அப்போ 4 இன்டர்வல்ஸ் இருக்குது. ரைட்டா? புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் 4th பாயிண்டில் டிட்டர்மினேஷன் ஆஃப் சைன் ஆன் ஈச் இன்டர்வல் பண்ணணும். ஒவ்வொரு இன்டர்வல்லையும் அந்த ஈக்குவேஷனோட சைன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பார்க்க போகிறேன். சரியா? போலாமா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த ஒவ்வொரு இன்டர்வல்லையும் ஒரு நம்பர் எடுக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? லெட் x is equal to -3 எடுத்துக்கிறேன். சரியா? இந்த இன்டர்வலில் என்ன இன்டர்வல்? இது பிலாங்ஸ் டு -∞ to -2. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு இது இன்டர்வல். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? -∞ to -2. சரியா? அடுத்ததில் என்ன எடுத்துக்கிறேன்? -2லேருந்து 1க்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்? 0 எடுத்துக்கிறேன். பிலாங்ஸ் டு -2 to 1. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது x is equal to 2 எடுத்துக்கிறேன். இந்த இன்டர்வலில் 1,3ல். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பில் 4 எடுத்துக்கிறேன். அது எந்த இன்டர்வல்னா 3 இன்ஃபினிட்டியில். புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பாருங்கள், இந்த இன்டர்வலில் நான் என்ன எடுத்துக்கிறேன்? -3 எடுத்திருக்கேன். இந்த இன்டர்வலில் 0 எடுத்திருக்கேன். இந்த இன்டர்வலில் 2 எடுத்திருக்கேன். இந்த இன்டர்வலில் 4 எடுத்திருக்கேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்போது இதை வச்சு நான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறேன். சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனாவது ஸ்டெப் பண்ண போகிறது? 5th ஸ்டெப். சரியா? கால்குலேட் த சைன். சரியா? ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு யார்? x is equal to -3 எடுத்துக்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன வரும்? -3 -1. இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக -3 போட போகிறோம். இங்கேயும் -3 வரும், இங்கே -3 வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கிட்டு -3 + 2 டிவைடட் பை -3 -3. சரியா? இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? -4 வரும், இங்கே -1 வரும், இங்கே -6 வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே -× ப்ளஸ்ஸு, ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ் வந்து என்ன வந்துடும்? நெகட்டிவ் தான் வரும். சரியா? ஸோ ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். கண்டுபிடிங்க நெகட்டிவ் சைடில் வரும். ரைட்டா? இப்போ நெகட்டிவில் வருதுன்றது தான் முக்கியம். சரியா? அடுத்து பாருங்கள், ஃபார் x is equal to 0 எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? 0 போட போகிறேன். அப்போ 0 - 1, 0 + 2, 0 - 3. சரியா? அப்போ நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் இங்கே என்ன வரும்? இங்கே நெகட்டிவ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். -1 + 2 டிவைட் பை -3. அப்போ என்ன வரும்? மைனஸ் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் தான் வரும். சரியா? அப்போ என்ன வரும்? 2/3 வந்துடும், பாசிட்டிவ் வந்துடும். புரியுதா? அடுத்தது ஃபார் x is equal to 2, இங்கே என்ன வரும்? 2 - 1, 2 + 2 டிவைட் பை 2 - 3. சரியா? அப்போ என்ன வரும்? இங்கே 1, இங்கே 4, இங்கே -1 வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நமக்கு என்ன வந்துடும்? -4 வந்துடும். ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ். ரைட்டா? ஸோ லாஸ்ட்டாக x is equal to 4. x is equal to 4. ஃபார் x is equal to 4. அப்போ என்ன வரும்? 4 - 1, 4 + 2 டிவைட் பை 4 - 1. சரியா? அப்போ இங்கே என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ்?
இது ஒரு 3, இது ஒரு 6, இது ஒரு 1. சரியா? அப்போ 18 வரும், இது பாசிட்டிவ். சரிங்களா? புரியுதா பிள்ளை ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஈஸியாக இருக்கா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதை வச்சுட்டு ஒரு வேவி கர்வ் ரெடி பண்ண போகிறேன். சரியா? ஸோ இது வந்து சிக்ஸ்த் ஸ்டெப்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ சிக்ஸ்த் ஸ்டெப் என்னென்னா, கிரியேட் த வேவி கர்வ். சரிங்களா? இந்த வேவி கர்வ் மெத்தடில் தான் இப்போ நம்ம சம் செஞ்சுட்ருக்கோம். சரிங்களா? ஃபார் த இன்டர்வல் -∞ to -2 நமக்கு என்ன கிடச்சிச்சு? வெரி குட், நெகட்டிவ் கிடச்சிச்சு. அடுத்ததில் -2,1 என்ன கிடச்சிச்சு? பாசிட்டிவ் கிடச்சிச்சு. சரியா? அடுத்தது 1,3 என்ன கிடச்சிச்சு? நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிச்சு. அடுத்தது 3,∞ என்ன கிடச்சிச்சு? பாசிட்டிவ் கிடச்சிச்சு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நம்ம செட்டை எடுத்துக்குவோம். இப்போ x-1 x + 2 divided by x - 3 greater than 0. சரியா? is satisfied when the expression is positive. சரியா? புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்? இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ பாசிட்டிவாக வந்தால் தான் greater than 0 இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளால் from the intervals the solution எப்படி இருக்கலாம் அப்படின்னா, solution set is எப்படி இருக்கலாம் அப்படின்னா -2,1 infinity integration தான் வருது. யூனிட், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? யூனிட் வித் 3,∞. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வந்துடும்? x belongs to -2 to 1 and 3 to infinity. புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நல்லா பாருங்களேன், நமக்கு எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவில் வரணும். சரியா? அப்போ அது எங்கே பாசிட்டிவ் வருதுன்னா -2,1க்கு நடுவில் பாசிட்டிவ் வருது, அண்ட் 3 to the power of 3 and infinity பாசிட்டிவ் வருது. சரியா? அப்போ நம்ம சொல்யூஷன் செட் எங்கே தான் இருக்க முடியும்? இந்த -2,1 and 3,∞ தான் இருக்க முடியும் அப்படின்றத நம்ம இதில் பார்த்துருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்இக்குவல் ஈக்குவேஷனை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 - 2x greater than or equal to 15. அதாவது 3 - 2x greater than or equal to 15. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே வரக்கூடிய டேர்ம் வந்து கண்டிப்பாக 15 விட கூட இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணுன்றது தான் மேட்டர். ரைட்டா? அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்க பண்ண போகிறேன், ரெண்டு பக்கம் -3 சப்ராக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ 3 - 2x -3 15 - 3. சரிங்களா? புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும்? இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ -2x இங்கே வரும். இங்கே என்ன வரும்? 15 - 3 வந்துடும், 12 வந்துடும். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நடக்குது பாருங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா -2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். சரிங்களா? -2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்கும்போதே நம்ம படிச்சிருப்போம். இன்ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் மைனஸ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் என்ன மாறும்னு பார்த்துருக்கோம். அந்த சிம்பிள் வந்து என்ன ஆகும்னு பார்த்துருக்கோம், சேஞ்ச் ஆகும்னு பார்த்துருக்கோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி பார்த்தோம்னா இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ன்றது என்னவாயிரும்? லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் ஆயிரும். சரியா? மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அடிச்சு கொடுத்தா என்ன வந்துடும்? -6 வந்துடும். புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன வந்துடும்? -6. சரியா? அப்போ இதோடைய சொல்யூஷன் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் லைனில் பார்த்துருமா? நம்பர் லைனில் இது 0 -1 -2 -3 -4 -5 -6. சரியா? இங்கே -6 இருக்குது. இங்கே என்ன வரும்? -7 அந்த மாதிரி வரும். சரியா? இதில் சொல்யூஷன் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ வெறும் எக்ஸ் லெஸ்ஸர் தென் -6 இருந்துச்சுன்னா
இந்த அன்ஃபில்டு ரவுண்ட் வரும் சரியா. பட் ஈக்குவல் இருக்கனால இது ஃபில் பண்ணால் ரவுண்ட் வரும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்மளுடைய சொல்யூஷன் என்ன இருக்குன்னா -6 -7 -8 to infinity வரைக்கும் இருக்கும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 3/2 1 - x 3/2 into 1 - x greater than 1/4 - x சரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃப்ராக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இதை முதல்ல நார்மலைசேஷன் மாற்றுறதுக்காக 4ஆல் மல்டிபிள் பண்ணும். ஏன் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், ஏன்னா 2க்கும் 4க்கும் எல்சிஎம் வளர்த்தோம்னா 4 தான் வரும் சரியா. 4 into 3/2 1 - x greater than 4 into 1/4 - x சரியா. அப்போ இது என்ன ஆகும், இந்த 2 கேன்சல் ஆகி இந்த 2 4 கேன்சல் ஆகி 2 into 3 6 வரும். 1 - x greater than இந்த 4 உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும், 4 into 1/4ல் 1க்கு 4 கேன்சல் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். அட் த சேம் டைம் 4 into -x 4x வந்துடும் சரியா. அதுக்கப்புறம் 6 உள்ளே போச்சுன்னா 6 into 1 6 -6x வந்துடும் greater than 1 - 4x சரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த -4x இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், 6 அங்கே கொண்டு போகிறேன். அப்போ -6x + 4x greater than 1 - 6x சரியா. அப்போ என்ன வரும், இங்கே இது பண்ணோம்னா -2x வந்துடும், இங்கே என்ன வந்துடும் -5 வந்துடும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம -2ஆல் டிவைட் பண்ண போகிறோம், இதால் -2ஆல். அப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகாதா, எஸ் அஃப்கோர்ஸ் ஆகும். -2x by -2 இந்த லெஸ் கிரேட்டர் தென் என்ன மாதிரி இருக்கணும், லெஸ்ஸர் தென் மாதிரி இருக்கணும். புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன வரும், இந்த இதுவும் கேன்சல் ஆகி x லெஸ்ஸர் தென் 5/2 வரும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எக்ஸ் வந்து 5/2 விட சிறுசாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ அதுக்கு நம்பர் லைன் உங்களுக்கு பார்க்க தெரியும் இல்லையா. ரைட், இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். x - 2 3x - 5 x + 3 சரியா. இப்போது இதை ஃபேக்டரைசேஷன் நம்ம ஏற்கனவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் இல்லையா. அப்படி பார்த்தோம்னா முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணணும். பட் ஆல்ரெடி என்ன தான் இருக்குது, ஃபேக்டரைஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் பார்ப்போம் சரியா. அப்போ எப்படி பார்க்குறது, புட் x - 2 = 0. அப்போ therefore x = 2 கிடச்சிரும். 3x - 5 = 0. therefore x = என்ன கிடச்சிரும், 5/3 கிடச்சிரும். அடுத்தது x + 3 = 0. இதில் x = -3 கிடச்சிரும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்பர் லைனில் என்ன பண்ணுவோம், மாற்றுவோம், நம்பர் லைனில் மாற்றுவோம் சரியா. ஸோ வேறு கலர் யூஸ் பண்ணுமா. ஸோ என்ன பண்ண போகிறேன், நம்பர் லைனில் மாற்ற போகிறேன். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னென்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது, 5/3 இருக்குது, -3 இருக்குது ரைட்டா. முதல்ல 0 இங்கே இருக்குது, இந்த இடத்துல 0 இருக்குது வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ -1 -2 -3 1 2 3 4 5 சரியா. பாருங்கள் என்ன நம்பர் வரும், -3 இருக்குது. அடுத்தது 2 இங்கே இருக்குது, 2 இந்த பக்கம் இருக்குது. அடுத்து 5/3ன்றது என்னது, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.66 வந்து அப்படியே போயிட்டே இருக்குது சரியா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல இருக்குது 5/3 ரைட்டா சரியா. அப்போ இன்டர்வல்ஸ் என்னென்ன வரும்னா, என்னென்ன வரும், -∞ to -3, இங்கே -∞ இருக்குது, +∞ இருக்குது சரியா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது -3 to 5/3 இருக்குது, அண்டு 5/3 to 2 இருக்குது, as well as 2 to +∞ இருக்குது சரியா. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் அந்த நெகட்டிவ் சைனாக பாசிட்டிவ் சைனான்னு பார்ப்போம் சரிங்களா. ஒவ்வொரு இதுக்கும் என்ன சைன் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, அட் x = -4 எடுத்துக்கிறேன். எந்த இன்டர்வல் ஸ்டூடெண்ட்ஸ், -3 to -∞ பிலாங்ஸ் டு -∞ to -3 சரியா. அதன்படி பார்த்தோம்னா அந்த ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் மறந்து போச்சே, x - 2 3x - 5 x + 3 சரியா. அப்போ எக்ஸ் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம், -4 போட போகிறோம். அப்போ -4 - 2 சாரி கமாலாம் போடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், சாரி வாங்க பஸ். ரைட்டா. அடுத்து என்ன வந்துச்சு, x 3 into x - 5 வந்துச்சு கரெக்டாக. அடுத்தது
எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வந்துச்சு ரைட்டா, -4 + 3 ரைட்டா. அப்போ இங்கே என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ், நெகட்டிவ் வரும். இங்கே பாருங்கள் நெகட்டிவ் தான் வரும், இங்கே நெகட்டிவ் தான் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ் தான். அப்போ நெகட்டிவ் <0 அப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகுது ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது ரைட்டா. ஏன்னா <0 நெகட்டிவ் தானே வரணும். ரைட். அடுத்தது அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சார் 0 தான் எடுக்கணுமா சார், வேறு எதுவும் எடுக்கலாம்னா நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். ஆனால் 0 தான் அந்த கர்வை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்து பாருங்கள், 0 - 2, 3 × 0 - 5, 0 + 3. ஸோ இங்கே நெகட்டிவ் வருது, இங்கேயும் நெகட்டிவ் வருது, இங்கே பாசிட்டிவ் வருது. சரியா? அப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான். சரியா? அப்போ பாசிட்டிவ் <0ன்றது நாட் சாட்டிஸ்ஃபைட் ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரியா? அப்போ இது ஒத்து வராது ரைட்டா. அடுத்தது போகலாம். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.7 எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் அப்படின்னா இந்த 5/3க்கும் 2க்கும் நடுவில், அதாவது 1.66க்கும் 2க்கும் நடுவில் பார்க்கணும் இல்லையா. அப்போ நம்ம 1.7 எடுத்துக்கலாம் ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை நான் ஃப்ராக்ஷன்லேயே எடுக்கணும்னா அது என்னன்னு தேடணும். அது போல் டெசிமல் பாயிண்ட்னா டக்குன்னு எடுத்துடலாம். சரிங்களா? அப்போ 1.7 - 2 × 3 × 1.7 - 5, 1.7 + 3 <0 பாருங்கள். இப்போ 1.7 - 2 என்ன வரும், நெகட்டிவ் தான் வரும் ரைட்டா. இது என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ், 5.1 வரும். 5.1 போச்சுன்னா பாசிட்டிவ் வந்துடும், இங்கேயும் பாசிட்டிவ் வந்துடும். இப்போ நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு அகைன் பாசிட்டிவ், நெகட்டிவ் தான் வரும். அப்போ இது சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ இஸ் சாட்டிஸ்ஃபைட். லாஸ்ட்டாக அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 உங்களுக்கு தெரியும் என்னது, 2 to ∞ ரைட்டா. அப்போ என்ன வரும் அப்படின்னா 3 - 2, 3 × 3 - 5, 3 + 3 <0 போட்டுருங்க. ஸோ திஸ் வில் பி பாசிட்டிவ், திஸ் வில் பி பாசிட்டிவ், திஸ் வில் பி பாசிட்டிவ். எல்லாமே பாசிட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் தானே வரும். பாசிட்டிவ் <0, பாசிட்டிவ் போய் தானே இருக்குமா. அப்போ நாட் சாட்டிஸ்ஃபைட் ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன தான் ஆன்சர் சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்கெங்கே நெகட்டிவ் வருதோ அதுதான் நமக்கு வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்களேன், முதல்ல இது கண்டுபிடிச்சோம் சரியா, இந்த இந்த இன்டர்வல் கண்டுபிடிச்சோம் இல்லையா. அது என்ன வந்துருச்சு, சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு ரைட்டா. அப்போ அதுவும் சொல்யூஷன் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு, ஸோ இது வராது. அடுத்து இந்த இதுவும் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு சரியா. அப்போ இந்த இன்டர்வல் வந்து கண்டிப்பாக என்ன இருக்குது, நமக்கு ஆன்சர் இருக்குது ரைட்டா. அதே மாதிரி பாருங்கள், இந்த இன்டர்வல்லையும் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, அப்போ இதுவும் தேவையில்லை ரைட்டா. அப்போ நமக்கு என்னென்ன இது தேவைப்படுது, இது சரியாக இருக்குன்னா -∞ to -3 ஃபஸ்ட்டு எடுத்த பாருங்கள், அதுவும் தேர்டாக எடுத்த பார்த்தீங்கன்னா 5/3/2 சரியா. இதுதான் என்ன வருது, சொல்யூஷன் செட்டாக இருக்குது. புரிந்த ப்ரொஃபஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேசிக் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். உங்களுக்கும் நான் நிறைய ஒர்க் ஷீட் கொடுக்குறேன் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கிட்ட ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா.